கண்ணை மூடி நினைத்து பாருங்கள். ஒரு இசையமைப்பாளர், வயது 38, பிரபலமானவர், 100க்கும் மேற்பட்ட பாடல்கள், தேசிய விருதுகள். ஆனால் இரவு தூக்கத்தில் பயங்கர கனவுகள், பழைய தவறுகளின் நினைவுகள், நான் செய்த நல்லவை போதுமா என்ற பயம், கெட்ட கருமா என்னை தொடரும் என்ற கவலை. நான் நிறைய நல்லது செய்தேன், ஆனால் ஏன் இந்த பயம்? ஒரு நாள் ஒரு கோவில் பாடகர் அவனிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார். 2000 வருட பழமையான திருக்குறள் 6. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த 7 நிமிடங்கள் உங்கள் கர்மாவையே மாற்றும். கார்த்திக், சென்னை, பிரபல இசையமைப்பாளர். 2010 ஆரம்பித்தான். கடின உழைப்பு, 13 வருடங்களில் பெரிய பெயர். ஆனால் கெட்ட கர்மா, பணத்துக்காக தரமற்ற பாடல்கள், போட்டியாளர்களை பற்றி அவதூறு, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பாடல்கள், சுயநலத்திற்கு இசை பயன்பாடு. நல்ல கர்மா, சில இலவச சமூக நிகழ்ச்சிகள், சில தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி, சில மாணவர்களுக்கு இசை கற்பித்தல், சில கோவில் விழாக்களுக்கு இசை. ஆனால் இரண்டும் மன அழுத்தம். நான் செய்த கெட்டவை என்னை தொடரும். பெருமை, நான் செய்த நல்லவை என்னை காப்பாற்றும். இரண்டும் கட்டுகளே. நல்ல கர்மா செய்தேன், ஆனால் அதுவும் என்னை கட்டிப்போடுகிறது. ஏனென்றால் நான் அதற்கு புகழ் எதிர்பார்த்தேன். 2024 ஆகஸ்ட், புதிய ஆல்பம் வெளியீடு. ஆனால் தூக்கமில்லை, மன அமைதி இல்லை. இந்த வெற்றி நிரந்தரமா என்ற பயம், நாளை என்ன நடக்கும் என்ற கவலை. ஒரு இரவு தனியாக ஸ்டுடியோவில் அமர்ந்து அழுதான். கடவுளே, நான் நிறைய நல்லது செய்தேன், ஆனால் ஏன் இந்த பயம், ஏன் இந்த கட்டு? அப்போது ஸ்டுடியோ கதவு தட்டும் சத்தம். வெளியே ஒரு முதுமை பெண்மணி, மீனாட்சி அம்மாள், வயது 72, கோவில் பாடகர். மகனே, உன் இசையை கேட்டேன், ஆனால் உன் மனதை கேட்கிறேன். அங்கே பயம் இருக்கிறது. கார்த்திக் ஆச்சரியப்பட்டான். நீங்கள் யார்? எப்படி உள்ளே வந்தீர்கள்? மீனாட்சி அம்மாள் புன்னகைத்தாள். நான் யார் முக்கியமல்ல, முக்கியம் நான் சொல்லப்போகும் குரல். திருவள்ளுவர் சொன்னார், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கார்த்திக் புருவம் உயர்த்தினான். இதற்கு அர்த்தம் என்ன? மீனாட்சி அம்மாள் விளக்கினாள். மகனே, 2 வகை கர்மா இருக்கிறது. ஒன்று இருள் சேர் நல்வினை. நல்லது செய்கிறாய், ஆனால் புகழ் வேண்டும். தொண்டு செய்கிறாய், ஆனால் அங்கீகாரம் வேண்டும். உதவுகிறாய், ஆனால் நன்றி எதிர்பார்க்கிறாய். 2 இருள் சேர் தீவினை. கெட்டது செய்கிறாய், பிறருக்கு துன்பம் தருகிறாய், சுயநலத்திற்கு வாழ்கிறாய். இரண்டும் கட்டுகளே. ஏன்? ஏனென்றால் இரண்டிலும் நான் இருக்கிறது, எனது இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, ஈகோ இருக்கிறது. கார்த்திக் கேட்டான், அப்போ எப்படி விடுதலை? மீனாட்சி அம்மாள் கண்கள் ஒளிர்ந்தன. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் புகழை மட்டும் விரும்புபவர்களை கர்மா சேரா. நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணி. நான் என்ற ஈகோவை விடு, எனது என்ற பற்றை விடு, எனக்கு என்ற எதிர்பார்ப்பை விடு. அப்போதுதான் விடுதலை. உதாரணமாக, நீ இசையமைக்கிறாய். இப்போது என் இசை, என் பெயர், என் புகழ். மாற்று, இறைவனின் இசை, இறைவனின் புகழ். நீ ஒரு கருவி மட்டுமே. இசை இறைவனிடமிருந்து வருகிறது, நீ வெறும் குழாய். இப்படி நினைத்தால் கர்மா உன்னை தொடாது. கார்த்திக் சிந்தனையில் ஆழ்ந்தான். நான் எப்போதும் நான், எனது, எனக்கு என்று நினைத்தேன். அதனால்தான் கட்டு. கார்த்திக் மாறத் தொடங்கினான். ஸ்டெப் 1, ஈகோவை அறிதல். 1 வாரம் ஜர்னல் எழுதினான். நான் சிந்தனைகள், நான் இசையமைக்கிறேன், என் இசை சிறந்தது, எனக்கு புகழ் வேண்டும்,
எனது பெயர் பிரபலமாக வேண்டும். ஸ்டெப் 2, அர்ப்பணித்தல். தினமும் காலை 15 நிமிடம். இறைவா, என் இசை உனக்கர்ப்பணம். நான் ஒரு கருவி மட்டுமே. என் மூலம் நீ இசையாடு. புகழ் உனக்கு மட்டுமே. ஸ்டெப் 3, சுயநலமில்லாத சேவை. இலவசமாக கோவில்களில் பாடுதல். ஏழை மாணவர்களுக்கு இசை கற்பித்தல். எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுதல். ஸ்டெப் 4, நிலையான நினைவு. இசையமைக்கும்போது இது இறைவனின் இசை. வெற்றி கிடைக்கும்போது இது இறைவனின் அருள். தோல்வி வரும்போது இதுவும் இறைவனின் திட்டம். ஸ்டெப் 5, பக்தி பயிற்சி. தினமும் 30 நிமிடம் பக்தி இசை. இறைவனின் பெயரை இசையாக்குதல். சுயநலமில்லாமல் பாடுதல். 6 மாதங்கள் கழித்து முடிவுகள். மன அமைதி முழுமையாக வந்தது. பயம் 95% குறைவு. பெருமை இல்லை. கவலை இல்லை. இசை தரம் 3 மடங்கு மேம்பாடு. மக்கள் அன்பு அதிகரித்தது. ஆனால் முக்கியமாக கர்மா பயம் முற்றிலும் போனது. ஈகோ கரைந்தது. சுதந்திரம் உணர்ந்தான். கார்த்திக் மீனாட்சி அம்மாளை மீண்டும் சந்தித்தான். அம்மா, இருள் சேர் இருவினையும் என்னை சேரவில்லை. இறைவன் புகழை விரும்பியதால் கர்மா என்னை விட்டு விலகியது. நன்றி. மீனாட்சி அம்மாள் புன்னகைத்தாள். மகனே, கர்மா உன்னை விட்டு விலகவில்லை. நீ கர்மாவை விட்டு விலகிவிட்டாய். இறைவன் புகழில் வாழும்போது கர்மா என்பதே இல்லை. அதுதான் விடுதலை. இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இந்த 5 முக்கிய விஷயங்களை இன்றே செய்யுங்கள். 1, ஈகோவை அறி. ஜர்னல் எழுது. நான், எனது, எனக்கு எங்கெல்லாம் இருக்கிறது? சுய அறிவுதான் முதல் படி. 2, அர்ப்பணிப்பு. தினமும் 15 நிமிடம். இறைவா, எல்லாம் உனக்கு அர்ப்பணம். நான் என்ற ஈகோவை விடு. 3, சுயநலமில்லாமல் செய். எதிர்பார்ப்பில்லாமல் உதவு. புகழ் வேண்டாம். நன்றி எதிர்பார்க்காதே. 4, நிலையான நினைவு. வேலை செய்யும்போது இது இறைவன் வேலை. வெற்றி கிடைக்கும்போது இது இறைவன் அருள். எல்லாம் இறைவன் என்று நினை. 5, பக்தி பயிற்சி. தினமும் 30 நிமிடம். இறைவன் நினைவு. பக்தி இசை கேள், பாடு. இறைவன் பெயரை ஜபி. நினைவில் கொள்ளுங்கள், இருள் சேர் இருவினையும் சேரா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கமெண்ட் செய்யுங்கள். நான் இறைவன் புகழை மட்டுமே விரும்புகிறேன் என்று எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் அரிய திருக்குறள் ஞானக்கதைகள் தமிழில்.